எங்கள் ஊர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1 hour டிரைவில் போன இடம் தான் இந்த இடம். யானை இருக்குது. ஸோ இது கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஆனைக்கட்டி. ஆனைக்கட்டியில் இருக்கிற யானை அட் அணை அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு டிரைவிங் ப்ளஸ் கேமரா ஸ்கில்ஸ் ஒரே கையில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நல்ல ஒரு கேட்லேருந்து ஒரு நல்ல ஹை ஸ்லோப்பில் ட்ரைவ் பண்ணிவிட்டு போய் அது பின்னாடி இருக்க தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண உடனே எனக்கு வந்து காதில் கேட்டது இந்த பறவைகளோட ரீங்காரம் தான். ரொம்ப அழகாக பல கலர்ஸில் அவங்க ஜாலியாக சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ ஒரு இது நம்ம சொல்கிறோம் பறவைகளை வந்து அடைச்சி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இவங்க வந்து வைல்டில் சர்வைவ் ஆக மாட்டாங்களோ தெரியல. நாங்கள் போன உடனே எங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னோடய காஃபி வந்து கொஞ்சம் சர்க்கரையோடு வேணும், கொஞ்சம் லைட்டாக சுகர் போட்டுக்கிட்டேன். அப்புறமா வந்து திடீர்னு ஒரு சத்தம் பார்த்தா அழகான மயில் குட்டீஸோடு இருந்தது. இந்த அருமையான நண்பர் நம்மக்கிட்ட வந்து வாலாட்டிகிட்டே வந்தார். அப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய அந்த வான்கோழி அந்த டக் அதெல்லாம் இருந்தது. எவ்வளோ அழகாக இருந்தது. இவங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் பண்ணிவிட்டு சமாதானமாக அப்படியே அவங்க வாழ்க்கையை கழிச்சிட்ருக்காங்க. ஒரு மேண்டேட்ரியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட மேலே வியூ போய் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக நான் மேலே ஏறிட்டுருக்கேன். கொஞ்சம் மூச்சு வாங்க தான் செஞ்சது. நல்ல ஹைட்டுங்க. பட் 360 டிகிரி ஆங்கிளில் அந்த ப்ராப்பர்ட்டியும் சரி, இதுதான் நம்ம அந்த ஸ்டே பண்ணுற இடம். அந்த சுற்றி இருக்கிற மலைகள், அந்த ப்ளூ ஹில்ஸ் க்ரீன் பார்டரோட ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே போய் ரொம்ப காற்றடிச்சிட்டு இருந்தது. ஒரு 2 minutes அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஜூம் பண்ணி பாருங்களேன். இவர் எவ்வளோ ஜாலியாக இந்த வெயிலுக்கு இதமாக படுத்திருக்கிறாரு. பாவம், நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணியாச்சு. அங்கேருந்து கிளம்பி நம்ம போய் ஸ்டே பண்ணுற ரூம்ஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து 2 ஹியூஜ் ரூம்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரூம்ஸ். ஒரு சைடில் நல்ல பூ, ஒரு சைடில் நல்ல லேண்ட்ஸ்கேப்போட க்ரீன் கார்டன். ரொம்ப அழகான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லணும். மேலே ஏறிட்டு இந்த ஆங்கிள் தான், இந்த வியூ தான். அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் சொல்ல முடியாது, ஒரு லவுஞ்ச் பூல் மாதிரி, இன்ஃபினிட்டி பூல் பாருங்களேன். இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு ரூம். ஒரு பெரிய ஹியூஜ் ரூம். ஈஸிலி வந்து அங்கேயே பெட்டில் ஒரு 3-4 பேர் படுக்கலாம். கீழே வந்து எக்ஸ்ட்ரா பெட்ஸும் போடுறாங்க. அண்ட் ஈவன் அந்த சோஃபாஸ் வந்து கன்வெர்ட்டபிள் பெட்ஸ் தான் இந்த சோஃபாஸ். ஸோ பாத்ரூம் பாருங்களேன், ஓப்பன் டு தி ஏர் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல் கிளாஸ் பேனல். ஏன்னா நம்ம ரொம்ப ஹைட்டில் இருக்கனால பக்கத்தில் எதுவுமே இல்லை. மேண்டேட்ரியாக அந்த கண்ணாடி பார்த்தா அந்த ஒரு குணம். செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த ரூம், செகண்ட் ரூம். இதோட செகண்ட் பார்ட் ஈவினிங்குள்ளால் போடுறேன். ஸ்டே டியூன்ட்.